வணக்கம். இன்று கிளிநொச்சி சுயேட்சை சின்னத்திலே முதலாம் நம்பர் சுயேட்சை சின்னத்திலே நாங்கள் இன்றைக்கு களமிறங்கியிருக்கிறோம். கிளிநொச்சியில் உள்ள 21 வட்டாரத்துக்கும் கரைச்சி பிரதேச சபைக்கு களமிறங்கியிருக்கிறோம். நாங்கள் உண்மையாகவே நான் ஒரு இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு ஆயுள்கால ஒரு மெம்பர். அந்த நிலையில் நாங்கள் இருந்தபோது சுமந்திரன் என்பவரால் எமது கட்சியிலிருந்து என்னை உறுப்புரிமையிலிருந்து நீக்கியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சுமந்திரன் என்பவர் இந்த கட்சிக்கு ஒரு 18 பேரால் ஒரு செயலாளர் என்று பதவி எடுத்து ஒரே நாளையில் செயலாளரை கலைத்துவிட்டு ஒரே நாளையில் அந்த பதவியை எடுத்தவர் தான் ஐயா சுமந்திரன் ஐயா அவர்கள் இந்த கட்சியை நாசம் செய்வதற்கு திட்டம் போட்டுவிட்டார்கள். அந்த ரீதியிலே இன்று என்னை வெளியில் விட்டார்கள். எமது மக்கள் கிளிநொச்சியிலே நீங்கள் தனித்து நில்லுங்கள் ஜீவனா, உங்களுக்கான வாக்குகளை நாங்கள் தருவதாக கூறினார்கள். அதற்காக சுயேட்சை சின்னம் போட்டிருக்கிறேன். அதிலே 15 பெண்கள், இளைஞர்கள் 13 மிச்சும்படி எல்லாரும் கலந்து போட்டிருக்கிறேன். ஏன் பெண்களை கூட போட்டென்றால், உங்களுக்கு தெரியும், இலங்கை தமிழரசு கட்சியில் போன தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் காடு மாடு எல்லாம் தேடி போட்ட பெண்கள் வெல்லாத காரணத்தினால் ஒரு போனஸ் சீட் வந்தது. அதை கூடி அந்த கேட்டு தோத்த வவுனியா மாவட்ட சத்தியலிங்கம் ஐயா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. உண்மையாகவே அது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் எமது கட்சி இந்த பெண்களை மதிக்கிறதில்லை. இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் போராட்டத்திலிருந்து கை இல்லாமல் கால் இல்லாமல் இந்த கட்சிக்காக, இலங்கை தமிழரசு கட்சிக்காக பாடுபட்டவர்கள், அவர்களை கூடி கண்டுகொள்ளவில்லை. எம்மை பொறுத்தவரையில் இந்த கட்சி என்பது சுமந்திரன் என்ற நாமம் இருக்கும் வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சியிலே நாங்கள் இணைவது சாத்தியப்படாது. என்று சுமந்திரன் இந்த கட்சியை விட்டு போனால் உண்மையாகவே தந்தை செல்வாவால் உருவாக்கப்பட்டது. அதற்கு பின்பு அது படுக்கையில் இருந்த பிறகு தேசிய தலைவரால் கூட்டமைப்பு என்ற போரிலே இந்த கட்சி வந்தது பெயரில் அதை பிறகு அதிலும் கலைக்க விட்டு இலங்கை தமிழரசு கட்சி என்று இன்றைக்கு சின்னாபின்னமாக்கி விட்டார்கள். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எஸ்எல்பியில் மஹிந்த ராஜபக்சாவோடு இருந்து முள்ளிவாய்க்கால் 2009க்கு அழித்து பால்சோறு திண்ட சாணக்கியன் உள்ளுக்குள்ள வரலாம். நாங்கள் முள்ளிவாய்க்காலிலும் அதற்கு முன்பும் இந்த போராட்டத்துக்கு துணையாய் நின்ற என்னை ஒரு உரிமையிலிருந்து நீக்கியிருப்பது என்பது ஒரு கேலித்தனமான விஷயம். ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சுமந்திரன் என்ற ஒரு நாமத்தை இந்த தமிழ் கட்சிகளிலிருந்து நீக்கப்பட வேண்டும். உண்மையாகவே எங்கள் கட்சியிலும் அதிகமானவர்களுக்கு பதவி ஆசை. அந்த பதவி ஆசையால் தான் இன்று நான் ஒரு சுயேட்சை கட்சியாக களமிறங்கியிருக்கிறேன். ஆகவே புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகளும் எமது தமிழ் உறவுகளும் எனக்கு புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகள் உங்கள் சொந்தக்காரரிடம் கேட்டு கரைச்சி 21 வட்டாரத்திடம் தான் நான் கேட்கிறேன். அந்த வாக்கை நான் இன்று 2 நாளையில் எனது சின்னத்தை சொல்லுவேன். அந்த சின்னத்துக்கு வாக்களித்து இந்த கரைச்சி பிரதேச சபையை நான் கைப்பற்றுவேன். எமது மக்களுக்கு சேவை செய்வேன். உண்மையாகவே எமது கிராமங்களிலே எந்த வீதிகளும் படு மோசமாக இருக்கிறது, குண்டும் குழியுமாக. நேற்று கூடி நான் மயில்வாகனபுரம் போயிருந்தேன். மயில்வாகனபுரத்தில் ஒரு வீதியில் போகும்போது 3 பெரிய பாரிய கிடங்குகள், அந்த பாரிய கிடங்குகளால் உண்மையாகவே வாகனம் கொண்டு போகலாது. ஒரு டிராக்டரில் நடந்து அந்த கிராமத்தை அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தேன். ஆகவே அப்படியான வீதிகள் திருத்தப்பட வேண்டும். புதிய ஜனாதிபதியாக வந்து இன்றைய 4 மாதமாகிறது. உண்மையாகவே இதுவரைக்கும் எந்த ஒரு அபிவிருத்தியும் இல்லை. A35 ஒரு பெரிய ஒரு பாலம் உடைக்கப்பட்டு இன்றைக்கு எத்தனையோ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கல் வைத்து இன்று அது படுக்கையில் கிடக்கிறது. உங்களுக்கு தெரியும், 4 மாதத்துக்கு முதல் 2 நபர்கள் அதிலே ஆக்சிடென்டில் இறந்தார்கள், திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர்கள். அதுக்கு ஆளுநர் வந்து கூறிய விஷயம், 3 மாதத்தில் இந்த பாலத்தை கட்டி முடிப்பதாக. 4வது மாதமும் வந்துவிட்டது. சொல்லுவது ஒன்றும் செயல்படவில்லை. ஆகவே எந்த அரசையும் நாங்கள் நம்புவதற்கு தயாரில்லை. நாங்கள் தனித்து கரைச்சி பிரதேச சபையில் வென்று நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. உள்ளக வீதிகள், உள்ளக வேலைத்திட்டங்கள், கிராமங்களில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் தட்டி கேட்டு கொண்டு போவோம். நான் தனிமையில் நின்றாலும் ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த இடத்தில் நான் குரல் கொடுப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.